சம்ருதி திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். போதைக்கு எதிரான எனது குரல் உங்களுக்காக. போதையின் பிடியில் சிக்குண்டு தங்களை தானே சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்களுக்காக இந்த வழி விழுந்து போகும் வருங்கால தூண்கள். யாரது படிக்கிற வயசுல பாதை மாறி போறது? பள்ளிக்கூடம் திறந்திருக்க மதுக்கூடம் உடைக்கதற்கு பேனா பிடித்திருந்தவர்களுக்கு சிகரெட் பேன் பிடித்தது எப்படி? அறிவை கொடுக்கும் புத்தக பைக்குள் அறிவை கெடுக்கும் மதுவிற்கு அடைக்கலம் கொடுத்தது ஏன்? தாயின் மடியில் தவறு போதை இப்படியில் தவறுகிறார். தாய்ப்பால் சுவைத்து தடம் பதித்த நீ மதுப்பால் குடித்து தடம் மாறுகிறார். படிக்க வேண்டிய நேரத்தை குடிக்க வேண்டி இழக்கிறார். போதை மயக்கத்தில் நீ உன்னை இழக்கிறாய், உடலை வெறுக்கிறாய். படித்ததை மறக்கிறாய், படிக்க மறக்கிறாய். அம்மா அந்நியமாகிறார், ஆசிரியர் யமனாகிறார். புத்தகத்தில் பூஞ்சை விளைகிறது, பேனா மூச்சடைக்கிறது. மைதான மயானமாகிறது, பள்ளி பாவபூமி ஆகிறது. வகுப்பறை இழந்து போகிறது, வாழ்க்கை சுருண்டு போகிறது. உன் ஈரல் பை சிறியது, சிறு முகசு வந்தாலும் சிதறமடைந்து போகும். கல்லீரல் இழகியது, ஒரு துளி மதிவிற்கும் கரைந்து போகும். உருமாறும் போதையால் உருவடைந்து போகாதே. உருபெறும் வேலையிலே உருகித்தான் சாகாதே. சீருடை உடுத்தி சீரழிந்து போகாதே. நீ வெறும் மாணவன் அல்லன், நாட்டின் நாயக ஜனாதிபதி, வீட்டின் சேனாதிபதி. நாளைய ஓவியன், கவிஞன், கலைஞன். தீயவரி போகாமல் திரும்பி வா பள்ளிக்கு, திரும்பி வா பள்ளிக்கு. நல்ல நண்பனோடு சேர்ந்திடு, கெட்ட நண்பனை தேர்ந்தது, அவனையும் திருப்பு. புத்தகத்தை புறத்து உன்னை புத்தாக்கம் செய். பள்ளியை கோவிலாக்கு, வகுப்பறையை கருவறையாக்கு. ஆசிரியரை கடவுளாக்கு, கல்வியை வரமாக்கு. போர் செய், போதை அரக்கனை கொன்றுவிடு. நீ வெறும் மாணவன் அல்லன், நாட்டின் நாளைய ஜனாதிபதி, வீட்டின் சேனாதிபதி. நாட்டின் நாளைய ஜனாதிபதி, வீட்டின் சேனாதிபதி. நீ வெறும் மாணவன் அல்லன், நாட்டின் நாளைய மன்னவனாக. நன்றி.